ஸ்ரீலேகா நேற்று ஹஸ்பண்ட் கூட போட்ட சண்டையை யோசிச்சு செம்மையாக டென்ஷன் ஆகி காலையிலேருந்து இதோ 4வது கப் காஃபி. என்னடா வாழ்க்கை, அடிக்கடி சண்டையிலே போகுதேன்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு கலையாமல் இருக்கிற அவள் அலமாரியில் இருக்க துணியெல்லாம் இழுத்து போட்டு திருப்பி அடுக்க ஆரம்பிக்கிறாள். அப்போது ஷெல்ஃபில் ஓரமாக நிறைய லெட்டர்ஸ் இருக்கிறத பார்க்குறா. அதை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு வெளிச்சம். அந்த லெட்டர்ஸை கையில் எடுத்து சும்மா ஒவ்வொன்றா புரட்டி பார்க்குறா. அப்போ நடுவில் இருந்து ஒரு துண்டு சீட்டு, பழைய துண்டு சீட்டு ஒன்று விழுகுது. அந்த துண்டு சீட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிற முன்னாடியே அவன் நெஞ்செல்லாம் அடைச்ச மாதிரியும் ஏதோ ராட்சச ராட்டினத்தில் வேகமாக சுற்றின மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி ஒரு நிமிஷம் அதை கையில் எடுத்து வச்சு உட்காந்துட்டேன். அந்த சீட்டில் நம் வாழ்க்கையை நம்ம எங்கே கொண்டு சேர்த்தாலும் நான் திரும்ப வந்து சேரும் என் வீடு நீதான், இப்படிக்கு விக்ரம். அதை படித்து கம்ப்ளீட் பண்ணுற முன்னாடியே அவள் கண்ணில் இருந்த தண்ணி கொட்டி தீத்துச்சு. அந்த குட்டி துண்டு சீட்டு அவளுக்கு ரொம்ப முக்கியமானது, அவள் நெஞ்சுக்கு நெருக்கமானது. அவள் லவ் பண்ணுறது வீட்டில் தெரிஞ்சு அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்கும்போது பல தடைகளை தாண்டி அவள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை பொக்கிஷம். அந்த நாளை யோசித்ததும் அவளுக்கு படபடப்பு தாங்க முடியல. இதோ எல்லாம் இப்போ நடந்த மாதிரி இருக்குது. அப்போ சடனாக யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. உடனே அவசரமாக அந்த லெட்டர், துண்டு சீட்டு எல்லாத்தையும் சும்மா அலமாரிக்குள்ளே போட்டுட்டு கதவை சாத்திட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கதவை திறக்கிறான். கதவை திறந்ததும் அவள் ஹஸ்பண்ட், ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி இருக்க, இன்னும் உனக்கு கோபம் போலையா அப்படின்னு கேட்குறான். அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஒரு பதிலும் பேசாமல் அவள் பாட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாள். அவள் கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது அலமாரி ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. உடனே வேகமாக கிச்சன்லேருந்து வந்தவ, அதை ஏன் இப்போ திறக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, வீட்டு செலவுக்கு காசு எடுத்துகிட்டு வந்தேன், அதான் உள்ளே வச்சா பத்திரமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டே அலமாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறான். அவள் அவசரமாக லெட்டர்ஸ் அப்படியே வச்சனால அதெல்லாம் அப்படியே விழுகுது. கீழே விழுந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான், அந்த துண்டு சீட்டையும் சேர்த்து. பல பழைய நினைவுகள் அவன் மனசில் ஓடுது. விக்ரம் ஸ்ரீலேகாவோட காதல் பல காரணங்களால் ஸ்ரீலேகா வீட்டில் ஒத்துக்கல. 2 பேரும் பல தடைகளை சந்திச்சு பல காதல் போராட்டங்களை தாண்டி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்த எல்லா லெட்டர்ஸையும் எடுத்து அழகாக அடுக்கி அலமாரியில் வச்சுட்டு ரொம்ப பாவமான முகத்தோட திருப்பி ஸ்ரீலேகாவை பார்த்தான் விக்ரம். ஸ்ரீலேகாவுக்கு அழுகையும் சிரிப்பும் அடக்க முடியல. ஓடி வந்து விக்ரமை கட்டி பிடிச்சி, ஐ லவ் யூ விக்ரம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலேகா. இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாது விக்ரம் அப்படின்னு அழுத்துட்டு ஸ்ரீலேகா சொல்ல, உடனே விக்ரம், நான் எப்பப்பா சண்டை போட்டேன், நான் சண்டை போடலையே அப்படின்னு விக்ரம் சொல்ல, உடனே ஸ்ரீலேகா, நீ சண்டை போடலையா, அப்போ நான் சண்டை போட்டேன்னு சொல்கிறியா, அப்போ என்னை சண்டைக்காரின்னு சொல்கிறியா அப்படின்னு அவ கேட்க, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு விக்ரம் முழிக்க, திருப்பி 2 பேரும் சண்டை ஆரம்பிக்குது. லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ, டேட்டிங்கோ லிவிங்கோ, சண்டை போடும்போது தான் ஒரு அன்போட ஆழம் புரியும். பயங்கரமாக சண்டை போட்டு திரும்ப சேரும்போது இருக்க ஃபீலிங் இருக்கே, ஏதோ புதுசாக திரும்ப ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சண்டை பெரிய அழட்டிக்கிற விஷயம் இல்லை.